இன்னும் கடந்த முறை கூட இவங்க சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் 6,20,000 கோடி நாங்கள் தமிழகத்திலிருந்து பெற்ற நிதி, ஆனால் 6,76,000 கோடி தமிழகத்திற்கு இந்த 10 ஆண்டுகளில் எப்படி சார் செய்ய முடியும்? இன்னைக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள், எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்திருக்கு, எவ்வளவு ஒரு முன்னேற்றம். இல்ல, நான் பிரகாஷ்க்கு நேரம் கொடுக்கணும். அவருக்கு நான் 4 பேர் பேசியதையும் கேட்டீங்க. நல்ல டிஸ்கஷன் போகுது. நீங்க நடுவுல உட்கார்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களே. நான் என்ஜாய் பண்றேன். பக்கத்துல ஒரு எம்பி, எதிர்க்கட்சி, ஒரு பத்திரிகையாளனுக்கு இதை விட டேஸ்ட் என்ன இருக்கு? சரி, உங்களுடைய பத்திரிகையாளர் பார்வையில முதலமைச்சருடைய உரை எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து அதை எப்படி பார்ப்பாங்க, அல்லது பாஜக இதை எப்படி அணுகும், இங்க உருவாகி இருக்கிற கூட்டணி எப்படி அணுகும்? இப்ப ரமேஷ் சொல்வது போல இது அந்த கூட்டணி உருவாகினதுனால இது நேரடியாக பாஜக மீதான விமர்சனம்னு பார்க்கணுமா? இதை எப்படி பார்க்கணும்? ரமேஷ் சொன்னது ஒரு பார்ட்லி கரெக்ட். எப்படின்னா, இந்த கூட்டணி உருவானதுனால்தான் இந்த விமர்சனத்துக்கு மகத்துவம் கூடுது. ஏன்னா இங்க கடந்த 1.5 வருடமாக எடப்பாடி பழனிசாமி இங்க செஞ்சது ஜி.கே. வாசன்ல, தமாகால எடப்பாடி பழனிசாமி இங்க செஞ்சது, எனக்கு பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நாங்க கூட்டணி இல்லை, இதுதான் செஞ்சது. இவர் ஜி.கே. வாசன் போய் அதை ஒட்ட வச்சுட்டு வந்தார். போய் அமித்ஷாவை பார்த்து அங்கே உட்காந்து பேசி ஜி.கே. வாசன் ஒட்ட வச்சுட்டு வந்தார். 1.5 வருஷத்துக்கு அதிகமாகவே திமுக பாஜக எதிர்ப்பு என்பது சகஜம், ரைட்டுங்களா? அதான் 2019 அதுக்கு அடுத்த சட்டமன்றம் எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ பார்லிமெண்ட் பாஜக எதிர்ப்பு தான் 0/40. தமிழ்நாட்டு மக்களோட தீர்ப்பு 0/40. வெறும் 8 சட்டமன்ற தொகுதியில் தான் அதிமுக லீடிங், பாக்கி எதுலேயுமே லீடிங் கிடையாது. இது தீர்ப்பு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அதே எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒரு சினிமா படத்தில் கெட்டவனாக இருப்பான், ஃபைனலாக கிளைமேக்ஸில் நல்லவனாக மாறிடுவான்ல, அந்த மாதிரி திடீர்னு அவர் பாஜக கூட்டணிக்கு போயிட்டார். இப்போ அந்த பாஜக கூட்டணியை கீழே இருக்கிறவங்க யாரும் ஏற்றுக்கல, தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கல. யாராவது ஒரு கூட்டணியை மேடம், அந்த கூட்டணியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அந்த கூட்டணியை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு நயினார் நாகேந்திரன்னு சொல்கிறார். யாராவது ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை பற்றியும் மாப்பிள்ளை பற்றியும் நீங்கள் வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது அங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்குல்ல. ஸோ பாஜக பேசி இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேணான்னு கூட அவங்க சொல்லலாம் இல்லையா? என்னங்க நீங்கள் கருத்தொருமித்து காதலித்து இவ்வளவும் பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க, அந்த கூட்டணியை பற்றி நீங்களே பேசக்கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? அப்போது அந்த கூட்டணியை கட்சிக்காரர்கள் ஏற்கவில்லை, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏற்கவில்லை. அதிமுகவில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த எஸ்டிபியை கலந்துக்கிட்டு போய் திமுக முகாமுக்கு போயிடுச்சு, ரைட்டுங்களா? பலர் ராஜினாமா கண்டிஷனில் இருக்காங்க. பலர் இப்போது பொள்ளாச்சியில் ஒரு கூட்டத்தில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அழுதுருக்கார். ஸோ இந்த சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பை அதிகப்படுத்துவது தான் அதிமுக தொண்டர்களையும் அதிமுக வாக்குகளையும் கவர்வதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. அது இப்போது சரித்திரபூர்வமான சாதனைகளை இவங்க திராவிட இயக்கம் செஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஜெக்தீப் தன்கர் இன்றைக்கி இவ்வளோ ஏவுகணைன்னு ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த தீர்ப்பு உண்மையிலேயே மிகப்பெரிய தீர்ப்பு. எனக்கு தெரியல அது கலைஞர் இருந்திருந்தா அப்படி செஞ்சிருப்பாரான்றது எனக்கு கம்பேரிசன் பண்ண தெரியல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஜுடிஷியல் ஒர்க், மிகப்பெரிய ஜுடிஷியல் ஒர்க்கு. ஆர்டிகல் 356 சம்பந்தமாக எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை விட பிரம்மாண்டமான ஒர்க்கு. இது வரைக்கும் ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதே கிடையாது. ஜனாதிபதியே நீ இவ்வளோதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி இம்பீச்மெண்ட்டுக்கு தான் போகணும். அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட வெற்றி என்பது இங்கே இருக்க நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நம்ம எப்போவுமே 10ஓட 11 விவாதத்தில் பேசிட்டு இல்லை யூடியூப்பில் பேசிட்டு கட்டுரைகள் எழுதிட்டு நம்ம ஜேர்னலிஸ்ட் நம்ம போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட இம்பேக்ட் கேரளாவில் உணரப்படுது. மிகப்பெரிய அளவுக்கு கேரள பத்திரிகைகள் இந்த தீர்ப்பை எடுத்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவுடைய ஜேர்னலிஸ்ட்டுகள் எல்லாரும், அதை பற்றி எழுதாத ஜேர்னலிஸ்டே கேரளாவில் கிடையாது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இந்த தீர்ப்பை பெரிய அளவுக்கு எடுத்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்,
எல்லாத்துலேயும் இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கு. எல்லா ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னதை உச்சநீதிமன்றத்தின் மொழியில் சொல்லியிருக்காரு ஸ்டாலின். மிகப்பெரிய தீர்ப்பு. ஸோ இந்த தீர்ப்போட ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்ன ஆகுன்னா, அடுத்தது இவர் சொன்ன மாதிரி நீட்டு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இனி ஒன்றும் கிடையாது. அதை வந்து இந்த தீர்ப்பு வந்து ஃபுல்லாக தூக்கிட்டு போய் அல்வா மாதிரி கையில் கொடுத்துரும். ரைட்டுங்களா? அந்த அளவுக்கான ஒரு விஷயம். கன்கரண்ட் சப்ஜெக்ட்டு நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், கன்கரண்ட் சப்ஜெக்டை வந்து இனிமேல் பட்டு வந்து நிராகரிச்சுட்டு போகணுன்றதெல்லாம் கிடையாது. யாரும் அதை நிராகரிக்க முடியாது. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு கைட்லைன் தான் நீட்டை வந்து நிற்க வச்சுது. அதுக்காக அவங்க வந்து ஒரு பொது சுகாதார திட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து அவங்க கொண்டு வந்து தான் தமிழகத்தில் நீட்டு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்ததை நடைமுறைப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு செக்ஷனை கிளியர் பண்ணால் போதும். அஃப்கோர்ஸ் எடப்பாடி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது உண்மையிலேயே அந்த நீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மிக பெருசாக போகும்போது அதிமுக வந்து பாஜகவை முழுங்க முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் அதிமுக வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தொண்டையில் சிக்கின முள்ளை எடுக்கிற ஆப்ரேஷன் தான் முதல்வருடைய பாஜக எதிர்ப்பு பேச்சு. இப்பொழுது தமிழகத்தில் முதலமைச்சர் வந்து இவ்வளவு அதீத விமர்சனம் வைக்கணுமா அப்படின்னு ரமேஷ் கேட்கிறாருல, ஒரு கை பார்க்கலாம் அளவிற்கு வைக்கலாமா அப்படின்னு. ஒரு கை பார்க்கலான்றது எல்லாரும் சொன்னது தாங்க. இதெல்லாம் அரசியல் ஒரு வார்த்தையாங்க, ஏதோ பேசக்கூடாததை பேசிட்டாங்களா? வாங்க ஒரு கை பார்க்கலாம். நான் அவரு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மேலே பாஞ்ச போதும் சொன்ன கோபமாக தான் பேசினார். அவர் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியோட மீது பாஞ்ச போதும் நாங்கள் வந்து பார்ப்போம், நாங்கள் இதை சந்திப்போம் அப்படின்றாங்க. அமித்ஷா இன்னொரு விஷயத்தை கொண்டு வரார், ஒரு கல்ச்சரை, ரெய்டு கல்ச்சர். ரைட்டுங்களா? அது எடப்பாடி கிட்ட கொண்டு வந்து தான் அவங்க அலையன்ஸ்க்கு கொண்டு வந்தாங்கன்னு செய்திகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த ரெய்டு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த ரெய்டு கல்ச்சர் தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு முதல்வர் பேசுகிறார். ரெய்டு கல்ச்சர் வந்து அவங்களுக்கு வேணால் ஒத்து வரும். ஊழல் பண்ணி நிறைய டார்கெட் பண்ணி நிறைய லைனாக குற்றப்பத்திரிகைகள் வாங்கியிருக்க அமைச்சர்களுக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ரெய்டு கல்ச்சரை வச்சே ஒரு அரசியல் முடிவுக்கு கொண்டு போக முடியாதுன்றதை சொல்கிறேன். ஆக மொத்தம் முதல்வருடைய பாஜக எதிர்ப்பு என்பது நீட் ஆஃப் த அவர். இப்போ தலைவலிக்குது, இதுக்கு பேராசிட்டமால் போடணும். அந்த பேராசிட்டமால் தான் முதலமைச்சருடைய பாஜக எதிர்ப்பு. இல்லை, ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்குல்ல, இங்கே வந்து திமுக வர்சஸ் அதிமுகன்னு தான் தேர்தல் களம் இருந்திருக்கு. அதிமுக இங்கே பேசுபொருளே இல்லை. அது பேசுபொருளாக இருக்கிறதெல்லாம் ஒன்று உட்கட்சி சார்ந்தோ அல்லது வந்து இந்த மாதிரி இப்போ இந்த கூட்டணி பிரச்சனை, கூட்டணி ஆட்சியா, கூட்டணி அரசா, கூட்டணி மட்டும்தானா, இப்படியான விஷயங்களில் பேசுபொருளாக இருக்குது. ஆனால் இங்கே திமுகவிற்கு நேர் எதிர்காலத்தில் இருக்க அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி குறித்த விமர்சனங்கள் வராமல் திமுகவும் இதை பாஜக நோக்கியே நகர்த்துதோ அப்படின்னும் ஒரு கேள்வி இருக்குல்ல. சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. அந்த பாஜக எதிர்ப்பு என்பது வந்து தமிழக மக்களுடைய தாரக மந்திரம்ன்றத போன பாராளுமன்ற தேர்தலும் அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தலும் அதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலும் நிரூபித்திருக்கு. ஸோ உங்களுடைய வீக்னஸ் எது? அதுக்கு தானேங்க போலிங் போட முடியும். உங்களால் ஸ்பின் போலிங் ஆட முடியாதுன்னா நாங்கள் கூகுளி தானே போடுவோம். அதுதான் உங்களோட வீக்னஸுக்கு போல் பண்ணுறது தான் பாலிடிக்ஸ். அந்த போலிங் தான் இது. பாஜக எதிர்ப்பு என்பது தமிழக அரசியலுடைய தாரக மந்திரம். அந்த பாஜக எதிர்ப்பு மூலமாக தான் வரும். பாஜகன்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது சொல்லுவாலே ஐயோ பூச்சிக்காரன் வந்துட்டான்னு, அந்த மாதிரி ஒரு பயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. அதுதான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வக்ஃபு கூட்டணியை ஒத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சின்றது பிரச்சனையாகுது இல்லையா உங்களுக்குள்ள? ஏங்க உங்களுக்குள்ள ஒரு தெளிவுபடுத்திட்டாங்களே ரெண்டு தரப்புலையும், அப்புறம் இன்னும் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருந்தா இந்த டேர்ம் பேசப்பட்டிருக்குல்ல, கூட்டணி ஆட்சின்ற டேர்ம் பேசப்பட்டிருக்குல்ல. பாஜக இந்தியாவில் எந்த இடத்துல கூட்டணி ஆட்சி இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள்? பாஜக இது வரைக்கும் ஆட்சி அமைத்த மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்திருக்கு பாஜக? டெல்லியில் யூபிஏ என்டிஏ யாராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தானேங்க. அதுதானேங்க அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கூட்டணி பற்றி முறையான பேச்சுவார்த்தை நடந்திருந்தா, ரெண்டு பேருக்கும் முறையான பேச்சுவார்த்தை நடந்திருந்தா கூட்டணி ஆட்சி பற்றின கருத்தொற்றுமையும் வந்திருக்கும் இல்லைங்களா?
அப்போது முறையான பேச்சுவார்த்தை 2 பேருக்கும் இல்லாமல் கிட்டத்தட்ட கிட்னாப் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணுற கதையாக உங்களுடைய கூட்டணி வந்து அதுதான் அமித்ஷாவுடைய டாக்டிக்கல் லைன். ரெய்டு அரசியல். அந்த ரெய்டு அரசியலை அவங்க அப்படி ஒன்றும் பண்ணியிருக்காரு. பண்ணலையே. ரெய்டு எங்க பண்ணாங்க? அவங்க எதுவும் ரெய்டெல்லாம் பண்ணலையே. சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டு, எடப்பாடி சம்பந்தி வீட்டில் ரெய்டு, எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான இடங்கள்லாம் ரெய்டு. ஏன் அண்ணாமலையை கூட விட்டு வைக்கலைங்க. அவர் எங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரெய்டு. ரைட்டா? ரெய்டு நடத்தா அமலாக்கத்துறையை வந்து மிஸ்யூஸ் பண்ணாத இடமே கிடையாது, யூஸ் பண்ணாத இடமும் கிடையாது. அந்த மாதிரி தான் அமலாக்கத்துறை. பதிவு செய்யப்பட்ட 100 அமலாக்கத்துறை வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க 2 பேர் தான். பாக்கி 98 வழக்குகள் இந்த ஆட்சியில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து முழுக்க நீங்கள் இந்த பீரியட் ஆரம்பிச்சிங்கன்னா ரெய்டு 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 தான். பேசலாம்.